அழகா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வண்ண வெட்டி கிளிகளை தோட்டத்து பக்கம் சேர்த்துறாதீங்க. ஏன்னா நான் இந்த வண்ண வெட்டி கிளிகளால் ரொம்ப சிரமப்பட்டுட்டேன். கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பு எங்கள் வீட்டு பின்னாடி இருக்கக்கூடிய பப்பாளி செடிகளில் இந்த வண்ண வெட்டுக்கிளி பூச்சிகள் உக்காந்துட்டு இருந்துச்சு. அதை பார்த்துட்டு விரட்டலான்னு கிட்ட போனேன். கிட்ட போய் பார்க்கும்போது இந்த வண்ண வெட்டுக்கிளிகள் அழகாக இருந்தது பார்க்க. அதனால் அப்படியே விட்டுட்டு நானும் வந்துட்டேன். அதன் பிறகு ஒரு மாதம் கழித்து நான் மீண்டும் திருப்பி போய் பார்க்கும்போது பப்பாளி செடியில் இருந்த இலைகள் எதுவுமே இல்லாமல் காட்சி அளிச்சிச்சு. என்னடா இது, பப்பாளி செடிகள் இலைகள் இல்லாமல் வெறும் வெட்டுக்கிளிகள் மட்டுமே இருக்கேன்னு கிட்ட போய் பார்த்தா 4-5 வெட்டுக்கிளிகளை பார்த்த இடத்துல இன்னைக்கு 100க்கும் மேற்பட்ட வெட்டுக்கிளிகள் உக்காந்துட்டு அந்த இலைகளை மொத்தமே சாப்பிட்டு இருக்கு. இந்த வெட்டுக்கிளிகளால் இந்த பப்பாளி செடிகள் மொத்தமே செத்து போச்சு. வெட்டுக்கிளிகளை பொறுத்தவரை அதன் உடல் எடையை விட 3 மடங்கு அதிக உணவுகளை இந்த வெட்டுக்கிளிகள் உண்ணுமா. இருந்தாலும் என்ன பண்ணுறது, இந்த வெட்டுக்கிளிகளை நான் முதல்ல இங்கிருந்து விரட்டி இருக்கணும். விரட்டாதனால இப்போ பப்பாளி செடிகள் செத்து போச்சு. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிரினத்தாலையும் நன்மைகளும் நடக்கும், தீமைகளும் நடக்கும். எல்லாமே நம்ம பார்த்து